ரவா இட்லி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் இட்லி ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இட்லி ரவாவை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு கப் இட்லி ரவாக்கு 1 கப் உளுத்தம்பருப்பை தண்ணி ஆட் பண்ணி 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக மாவை அரைச்ச பிறகு அரைச்ச மாவை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த இட்லி ரவையில் இருக்க தண்ணியை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மாவில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மாவும் இட்லி ரவாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கலந்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இங்கே கோல்டு வெதர் அப்படிங்கிறதால நான் ஓவனோட லைட் ஆன் பண்ணிவிட்டு மாவை ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனோட லைட் நைட் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கணும். ஃபர்மெண்ட் ஆகட்டும். அடுத்த நாள் நான் ஓவன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மாவு எடுத்து பார்ப்போம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகியிருக்கு. இட்லி ரெடி பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாட்டர் கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இட்லி பிளேட்ஸ் க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆயில் ஆட் பண்ணி நான் இட்லி பிளேட்ஸை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இட்லி பிளேட்டில் மாவை ஆட் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில்
வச்சுருவோம். இட்லி ரெடி ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்துலேருந்து ஆவி வெளியில் வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டான ரவா இட்லி ரெடி. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இட்லியை எடுத்துருங்க. Rava Idli ready. Please subscribe to my channel. Thanks for watching.